மூத்த அரசியல் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான டாக்டர் எஸ். ராமதாஸ் ஐயா அவர்கள் அவரது ஃபேஸ்புக் வலைதளத்தில் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பதிவை போட்டிருந்தார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டது, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அனைவரும் நீக்கப்பட்டார்கள் என சொல்லியிருந்தார். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கைக்கு 400க்கும் மேற்பட்ட கமெண்டுகள் வந்தன. அவற்றை ஓப்பன் செய்து பார்த்தபோது ஒருவர் கூட இவர் செய்த செயல் தவறு என்று கூறவில்லை. மேலும் மைவி3 மக்கள் அனைவரும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறியும் உள்ளனர். இதை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் மருத்துவர் ஐயா வெளியிட்ட அறிக்கைக்கு ஆதரவு கொடுத்தனர். மேலும் ஒரு கட்சியின் ஒரு பொறுப்பில் இருக்கும் நபரை நீக்கியதற்காக இவ்வளவு பாராட்டுகளும் இவ்வளவு நன்றிகளும் வருகிறது என்றால் அந்த நபரின் செயல் எவ்வளவு கேவலமாக இருந்திருக்கும் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கட்சியை காப்பாற்ற அதன் மூத்த தலைவர் எடுத்திருக்கும் இந்த செயல் மிகவும் பாராட்டத்தக்கது. கட்சியில் கொடுக்கப்பட்ட பதவியை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் லாபம் அடைந்த அசோக் ஸ்ரீநிதி போன்ற ஆட்களை விசாரித்து உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மைவி3 மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல செய்திக்காக. கூடிய விரைவில் அந்த செய்தி அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.